ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அபிராமி அந்தாதி கடைசியா 38வது ஸ்லோகம் பார்த்ததா எனக்கு ஞாபகம் போன செஷன்ல. கைக்கே 37 கைக்கே அணிவது கன்னலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விடாரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளே. அந்த பாடலோட முடிச்சோம். தேவையான அளவுக்கு வைரம் வைடூரியங்களும் நவமணிகளும் கிடைக்கணும்னா அந்த பாடலை சொல்லணுமா. இடம் சேர்பவளே அப்படின்னு முடிஞ்சது. பவள அப்படின்னு முடிஞ்சதுனால பவளம்னு எடுக்கிறாரு அடுத்த பாடலை. பவளம்னா நமக்கு ஜெனரலாக தெரிஞ்சு போயிடும் எதை சொல்லுவாங்க அப்படின்னு. தேவியினுடைய, ஏன்னா நம்ம சௌந்தரிய லகரியா அப்படி படிச்சிருக்கோம். சௌந்தரிய லகரியில ஆச்சாரியால் தேவியை வர்ணிச்சிட்டு வர்றப்போ அவளுடைய உதடுக்கு உவமை சொல்லலாம் அப்படின்னா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. உவமை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா என்ன பொதுவா கவிஞர்கள் எதை உவமைக்கு சொல்லுவாங்க அப்படின்னா பவளத்தை சொல்லுவாங்க. ஆனா பவளம் ஒரு பவளக்கொடி அப்படின்னு சொல்றது ஒரு பழக்கம். ஆக்சுவலா பவளம் கடல்ல இருந்து வர்றதுனாலும் ஒரு கொடியில காய்ச்சதா ஒரு பழமா அந்த பவளத்தை சொல்றது ஒரு பழக்கம். கொடியெல்லாம் பச்சையா இருக்கும், பவளம் மட்டும் நல்ல செக்கச்செவேல்னு இருக்கும். ஆனா தேவியோட உதடோட கம்பேர் பண்றப்போ அந்த பவளம் அவ்வளோ ஒன்றும் சிகப்பா இல்லையாம். கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கலர். அப்படி அவ்வளோ கம்மியா இருக்கிற கலரை போய் ஒன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னா அவளுக்குமே இவ்வளவுதான் நம்ம உதடு சிகப்பா இருக்கா அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதனால அவருக்கு அப்படி சொல்ல மனசு வரலையாம். ஒருவேளை செடியெல்லாம் அந்த கொடியெல்லாம் பச்சையா இல்லாம கொடியும் சிகப்பா இருந்தா அப்ப அந்த பழம் இன்னும் சிகப்பா இருக்கும் இல்ல. அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா சிகப்பு கொடி அதுல சிகப்பு பழம் அப்படி இருந்துச்சுன்னா அதை வேணா சொல்லலாம். ஆனா பவள கொடி பவள செடின்லாம் எதுவும் இல்லை, அதனால அதை சொல்ல முடியாது. சரி கோவை பழத்தை சொல்லலாம் அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா கோவை பழம் எப்படி சிகப்பா ஆச்சுன்னு ஆச்சாரியால் அதுல சொல்றார். அந்த கோவை காயா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும், மேல பளபளன்னு இருக்கும். அதை எடுத்து பார்த்தா நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ணும், கண்ணாடி மாதிரி லைட்டா தெரியும், அந்த ஒரு நிழல் மாதிரி. அப்படி ஒரு தடவை அம்பாள் அந்த கோவை பழத்தை எடுத்து பார்த்தப்போ அவளுடைய ரிஃப்ளெக்ஷன் பட்டுதான் அது ஓரளவு சிகப்பா இருக்காம், இல்லைன்னா அது பச்சையா தான் இருக்குமா. அப்போ அவளோட ரிஃப்ளெக்ஷன்னால சிகப்ப காமிச்சு உன் குழந்தை மாதிரியே நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லலாம் முடியாது. உன்ன மாதிரியே இருக்கா உன் குழந்தைன்னு சொல்லலாம், உன் பொண்ணு உன்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவ உன் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கன்னா உன்னை விட அழகா இருக்கான்னு கூட சொல்லலாம். ஆனா உன்ன மாதிரி குழந்தை மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொன்னா அம்மாக்கு அது எப்படி குழந்தை மாதிரி நான் இருப்பேன், என்ன மாதிரி தானே குழந்தை இருக்கணும்னு தோணும் இல்லையா. சோ இவகிட்ட இருந்து வந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து இவளை போல இருக்குன்னு சொன்னா அவளுக்கு பிடிக்காதான். அதனால கோவை பழத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு ஆச்சாரியல் ஸ்லோகா 62 62 52 62 அதுல சொல்லியிருப்பார். இயல்பாகவே சிகப்பாக இருக்கக்கூடிய உன்னுடைய உதட நான் எதோட உவமை சொல்லுவேன் அப்படின்னு. அது மாதிரி இங்க அபிராம பட்டரும் பவளக்கொடின்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு. பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் அப்படின்னு. ஒரு பவள கலர்லயே அப்படி செக்கச்செவேல்னு ஒரு கொடியும் இருந்து அந்த கொடியில செக்கச்செவேல்னு ஒரு பழமும் பழுத்தா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடிய செவ்வாய் அவளுடைய உதடுகளை அப்படி சொல்றாங்க.
அவ்வளவு உதடுகள் வந்து நவவித்ரும பிம்பஸ்ரீ நக்கியாரி ரதனச்சதா இல்லையா? லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லுறாங்க இல்லையா? நவவித்ரும, வித்ருமன பவளம். புத்தம் புதுசா பாலிஷ் போட்டு வச்சிருக்கிற பவளத்தை காட்டிலும் சிகப்பா இருக்கக்கூடிய உதடு அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் தான் பிரமாணம் நமக்கு எல்லாத்துக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்லி இருக்கோ அதைத்தான் திருப்பி திருப்பி வேற மாதிரி சொல்லலாம். அதுல சொல்லாத ஒண்ண சொல்ல முடியாது. ஏன்னா வாக்தேவதைகள் லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாள கம்ப்ளீட்டா வர்ணனை பண்ணிட்டாங்க. அந்த வர்ணனையை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாமே தவிர, நம்ம கற்பனையை இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாமே தவிர, அதுல சொல்லாத ஒண்ண நம்ம சொல்ல முடியாது. அப்போ அத அதையே ஆதாரமா வச்சுக்கிட்டாலும், அவங்க நல்ல புதுசா பாலிஷ் பண்ண பவளம் மாதிரியான உதடு தேவியினுடையது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ இங்க பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய். ஒரு பவளமே கொடியாக வளர்ந்து, அதுல ஒரு செக்கச்செவேல்னு ஒரு பழுத்திருந்தா, அது என்ன கலர்ல இருக்குமோ, அப்படி இருக்கக்கூடிய ஒரு உதடு தேவியினுடையது. அடுத்தது பாத்தீங்கன்னா, பனிமுறுவல் தவளத் திருநகையும். தவள அப்படின்னு வந்தாலே ஒயிட் கலர்ன்னு அர்த்தம். திருநகை. அந்த அந்த உதடுகள் செக்கச்செவேல்னு இருக்கு. அந்த உதடு பிரியறப்ப பார்த்தா ஒரு பல்வரிசை தெரியுது. அந்த வரிசை எப்படி இருக்குன்னா, பனிமுறுவல் தவளத் திருநகை. அப்படி ஒரு வெள்ள வெளியேறுன ஒரு புன்னகை தெரியுது. சுத்த வித்யாங்குராகார த்விஜபந்தி துவயோஜ்வலா அப்படின்னு சொல்லும். சுத்த வித்யானது முளைச்சு வந்தது மாதிரியான வெள்ள வெளியேறுன பற்களை உடையவள் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும். அப்படி அவளுடைய உதடுகளுக்கு நடுவுல ஒரு வரிசை தெரியுதாம். அத எப்பவாவது தெரிஞ்சிடுமா அது. எப்பாவது அவள் அவள் உதடு பிரிச்சு சிரிக்கிறது இல்ல. அப்படி மந்தஸ்மிதம் தான் அவ எப்பவுமே பண்றது. அதனாலதான் மூக்கர் மந்தஸ்மிதத்துக்கே அவ்ளோ எழுதியிருக்கார். அவளுடைய மந்தஸ்மிதம்னா என்ன? புன்முறுவல். உதடு பிரிக்காம, பல்லு தெரியாம சிரிக்கிறது. அப்படிதான் அவள் எப்பவும் சிரிப்பாளாம். ஹஹஹான்னு சிரிக்கிறது இல்லையாம் தேவி. அப்படி புன்முறுவல் பூக்கிறப்போ, தெரியாம எப்பவாவது சிரிச்சுட்டா, லைட்டா பல்லு தெரிஞ்சிடுமா. அந்த பல்லு எப்படி இருக்குன்னா, தவளத் திருநகை. திருநகைன்னு சொல்றாரு. நகைன்னா சிரிப்பு. அந்த அந்த சிரிப்ப எப்படி சொல்றாரு? தவளத் திருநகை. வெள்ள வெளியேறுன்னு ஒரு அற்புதமான ஒரு சிரிப்பு. சரி. இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னா, இதையெல்லாம் ஆயுதங்களாக வச்சிருக்காளாம் தேவி. அவளுடைய பவளம் போல இருக்கக்கூடிய அந்த உதடுகளையும், அந்த உதடு பிரிச்சா தெரியக்கூடிய அந்த அழகான பல்வரிசையையும் ஆயுதங்களா எடுத்துக்கிட்டு ஆயுதங்களா எடுத்துட்டா எங்க போணும்? போருக்கு போணும். ஆயுதங்களா எடுத்துக்கிட்டு யார்கிட்ட போருக்கு போவா? இத போய் ஆயுதமா எடுத்துக்கிட்டு யார்கிட்ட போருக்கு போவா? கண்டிப்பா சிவபெருமான் கிட்ட தான் போவா. துணையா. இத 2யும் துணையாக வச்சுக்கிட்டு, இது 2யும் சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு, இது 2ம் எப்படியும் ஒரு பெரிய கருவியா தான் இருக்கும். அவன மயக்கிறதுன்னு வந்துட்டா, அவர் கண்டிப்பா இது 2யும் பார்த்து மயங்கி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இது 2ம் துணையா, இது 2யும் எடுத்துக்கிட்டு போறா. அதுக்கு இன்னொரு துணைய சேர்த்துட்டு போறா. இது 2மே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, எதுக்கும் இருக்கட்டும். எதுக்கும் ஒரு துப்பாக்கியும் கையில எடுத்துட்டு போவோம். சப்போஸ் இதெல்லாம் வேலை செய்யலன்னா, அத எடுத்து நம்ம சுட்டுடலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அ ஆயுதம் எடுத்துட்டு போற மாதிரி, அவள் இன்னொரு ஆயுதம் எடுத்துட்டு போறா. அது இயல்பாகவே துணையோடு வரக்கூடிய ஆயுதம். அது என்ன அப்படின்னா, துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையாள். அவளுடைய ஸ்தனபாரங்கள் 2யும் துணை முலையாள்னா 2 முலைகள் இருக்கிறதுனால துணை முலையாள். அது அத எடுத்துட்டு அது எப்படிப்பட்டதுன்னா, அவளுடைய இடுப்பையே அது இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அவளுடைய இடுப்பு அந்த ஸ்தனங்களுடைய பாரங்கள் தாங்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவளுக்கு தெரியுது நம்ம கிட்ட இருக்கு, நம்மளையே கஷ்டப்படுத்துதுன்னா, இது எப்படியும் அவனையும் ஜெயிச்சிடும் அப்படின்னு அவளுக்கு தெரியுதாம். துடி இடை சாய்க்கும் துணை முலையாள். அவளுடைய இடுப்பையே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சனபாரங்களை எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் துணையா என்னென்ன இருக்கு? பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய், பனிமுறுவல் தவளத் திருநகை, துடியடை சாய்க்கும் துணைமுலை. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சங்கரன் கிட்ட சண்டைக்கு போறாளாம். எங்கள் சங்கரனை துவளப் பொருது ஜெயிச்சுட்டா. துவளப் பொருது அப்படின்னா துவண்டு போயிட்டாராம். பொருதல்னா போர் செய்யறது. துவளப் பொருது. ஏதோ தோக்கடிச்சுட்டோம், சிறை பிடிச்சுட்டோம்லாம் இல்ல. இதுக்கு மேல அவர் அசையவே முடியாது. அவ்வளவுக்கு ஃப்ளாட் ஆக்கிட்டா. அவர அப்படியே துவண்டு போயிட்டார். எப்படி துவண்டு போனார் அப்படின்னா,
இவளுடைய உதடுகளையும், அதுக்கு நடுவுல தெரியிற பற்களையும், அதுக்கு துணையாக வந்த ஸ்தனபாரங்களையும் பார்த்துட்டு, அவர் துவண்டு போயிட்டாராம். இதுக்கு மேல நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு. ஏன் அப்படி அவர் துவண்டு போணும்? அவளுடைய ஸ்தனபாரங்களை பார்த்தா, அவர் அப்படி காமத்துக்கு வசப்பட்டவரும் கிடையாதே. அவர் காமனையே எரிச்சவராச்சே அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைகளாகிய நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது தேவியினுடைய நகில்கள். தேவியினுடைய ஸ்தனபாரங்கள்ங்கிறது நமக்கு இகத்துக்கும், பரத்துக்கும் தேவையான எல்லா விதமான ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. அவள் அவ்வளவு பெரிய ஸ்தனபாரங்களோடு இறைவனுக்கு எதிர்ல வர்றப்போ, இறைவனுக்கு ஒரு திருப்தி. என்னன்னா, இந்த ஸ்தனபாரங்களை கொண்டு இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் அவள் ஞானத்தை கொடுத்துடுவா. ஏன்னா, அவ்வளவு ஞானம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஸ்தனபாரங்கள். இவ்வளவு ஞானத்தையும் இந்த ஜீவன்களுக்கு கொடுத்துட்டா, இந்த ஜீவன்கள் என்ன பண்ணும்? அவர வந்து சேர்ந்துடும். அவருக்கு என்ன ஆசை? இந்த தன்கிட்ட இருந்து இப்ப நாம எல்லாரும் என்ன? இந்த நம்ம ஜீவன்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது. நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன? அவர்கிட்ட போய் சேர்றதுதான். அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு தடையாக இருக்கிறது எது? நம்மளுடைய வினைகளும், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிறவிகளும். வினைங்கிற விதை நெறைய சேர்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு விதைகளை சேர்த்திருக்கோமோ, அதையெல்லாம் பயிர் பண்ணி, அறுவடை பண்ணி, பலனை அனுபவிச்சுட்டு தான் போய் சேர முடியும். விதைகள் வீணா போறதில்ல. எத்தன நாள் வச்சிருந்தாலும் திரும்ப சரியான சூழ்நிலை வந்தோனே வளர்ந்துடுது இல்லையா? நம்ம விதைகளை பாதுகாத்து வைக்கிறோம். அதுக்கு சரியான தண்ணி, மண்ணு, சத்து வர்றப்போ அது திரும்ப முளைச்சிடுது இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய வினைகள் எத்தனை யுகங்கள் ஆனாலும் திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த பிறவியை கொடுத்துட்டே இருக்கிறதுனால நாம இங்கேயே உழண்டுட்டு இருக்கோம். அவருக்கு நம்ம மேல மாறாத காதல். எப்ப இவங்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட சேருவாங்க? அப்படின்னு. நம்ம வேற வேற பிறவி கிடைச்ச உடனே வேற வேற வழியில போய்க்கிட்டே இருக்கோம். வரவே இல்ல. இருக்க இருக்க தூரம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அப்போ தேவிய பார்த்தா, தேவி அவ்வளவு ஞானத்தையும் தன்னுடைய ஸ்தனபாரங்களாக எடுத்துட்டு வரா. இவ்வளவு ஞானத்தையும் ஊட்டு இந்த குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்க சீக்கிரமா என்கிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க. அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அப்பா நமக்கு ஒண்ணும் வேலை இல்ல. அவ ஞானத்தை கொடுப்பா, குழந்தைங்க வந்துடும் நம்ம கிட்ட. அப்படிங்கிற அப்படி துவண்டு போனவர் அவர். எதுவும் செய்யறதுக்கு இல்லாம இல்ல. அப்பா முடிஞ்சிடும். இனிமே எல்லாரும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க. அவருக்கு அவ்வளவு காதலாம். அதனாலதான் நாம ஒரு படி வச்சா இறைவன் நம்மளை நோக்கி 10 படி எடுத்து வைப்பாருன்னு சொல்றது என்னன்னா, நாம ஒரு முயற்சி பண்ணோம்னா, அவருக்கு நாம வந்து சேரணுங்கிறது, நாம அவர்கிட்ட போய் சேரணுங்கிற தெளிவு கூட நமக்கு வரும், போகும். ஒரு மாசம் கேப் விட்டுட்டா, இதெல்லாம் நமக்கு மறந்து போயிடும். நாம ஏன் அங்க போணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏதோ இருக்கிற லைஃபே நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா அவருக்கு எப்பவும் அதேதான் ஞாபகம். எப்படியாவது இவங்கள சேர்க்கணுமே. என்ன செய்றது? என்ன செய்றதுன்னு. அதனால துவளப் பொருது. அவர் துவண்டு போயிட்டாராம். ஒண்ணுமே பண்ண முடியாம. அப்படி துவளும்படியாக அவர் கூட போர் பண்ணி, அவரை ஜெயிச்சவளான அந்த தேவி இருக்காளே, அவளை பணிமின் கண்டீர். இந்த வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களே, இதையெல்லாம் செய்யாதீங்க. போய் அவளை பணியுங்கள். அபிராமப்பட்டர் ஒரு ஆர்டர் மாரி சொல்றாரு இத. வேண்டாத அவள போய் நமஸ்காரம் பண்ணுங்க. என்ன வேணும்னா அவள போய் நமஸ்காரம் பண்ணணும்? அமராவதி ஆளுகைக்கு. அமராவதிங்கிறது தேவர்களுடைய நகரத்துக்கு தேவர்களுடைய தேசத்துக்கு தலைநகரம். தேவலோகத்தின் தலைநகரம் அமராவதி. அமராவதியில யார் இருப்பா? இந்திரன் இருப்பார். தேவர்களுடைய அரசன். இப்போ போகங்கள் நமக்கு கிடைக்குது. போகங்கள்னா ஒரு தப்பான விஷயம் கிடையாது. போகம்ங்கிறது நாம அனுபவத்துக்கு கிடைக்கிற எல்லாமே போகம் தான். உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு சாப்பாடு இருக்கு. அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. போட்டுக்க ட்ரெஸ் இருக்கு. அடுத்த வேளை சாப்பாட்ட பத்தி கவலை இல்லன்னா, நல்ல போகம் தான் இது. இப்ப மத்தியான சாப்பாட்ட பத்தி கவலை இல்ல நமக்கு அப்டின்னாலே, நல்ல போகம் தான். நல்லா குடுத்துருக்கா தேவி அப்டின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த போகத்துல நாம தழைச்சு சந்தோஷமா நாம இருக்கோம் அப்டின்னா, இது அவள் கொடுத்தது. இதுல அல்டிமேட்டான போகம் எது? அப்டியே அவ்வளவுதான். எல்லா லக்ஸுரியும் அவகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு லக்ஸுரி எது அப்டின்னா, நமக்கு தெரியாது. நம்மள பொறுத்தவரைக்கும் இதுதான் அப்டின்னு நெனச்சோம்னா, அத விட பெருசு ஒண்ணு இருக்கும். இதுதான் சொகுசு அப்டின்னு நெனச்சோம்னா, அத விட சொகுசு ஒண்ணு இருக்கும். இதுதான் பெஸ்ட்ன்னு நெனச்சா, அத விட பெஸ்ட் ஒண்ணு வரும். அப்போ அனுபவிக்கணும். இருக்கிறதுலயே பெஸ்ட் அனுபவிக்கணும் அப்டின்னா, எத அனுபவிக்கிறதுனா, இருக்கிறதுலயே பெஸ்ட் போகம் தேவலோகத்துல தான் கிடைக்குமாம். அங்க வந்து எப்பவும் பாலாறும், தேனாறும் ஓடுமாம். ஊர்வசி, ரம்பா எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம். எல்லாமே வந்து அந்த இடத்துல கிடைச்சுக்கிட்டே இருக்குமாம். அங்க எப்பவுமே யாருமே அழமாட்டாங்களாம். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமாவே இருப்பாங்களாம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம்.
நமக்கு அதுதானே வேணும். போகம்னா என்ன? எப்பவும் அனுபவிச்சுட்டே இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இருக்கக்கூடாது, அழறதுக்கு ஒண்ணும் இருக்கக்கூடாது. அப்ப தேவலோகத்துல தான் அதெல்லாம் கிடைக்குமாம். தேவலோகத்துக்கு போயிட்டோம்னா, நாம நிம்மதியா இருக்கலாம். எந்த கவலையும் இல்ல. எப்பவுமே போகங்களை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். வயசாகாது. அது ஒரு முக்கியமானது. இப்ப நமக்கு வருஷா வருஷம் பயமா இருக்குல்ல. ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் அ வயசு கூட்டிக்கிட்டே போகுது. நமக்கு கவலையா இருக்கு. அச்சச்சோ! எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. ஆச்சேயாயோ 50ஆ, 60ஆ அடுத்ததா போயிடுச்சே அப்டின்னா, என்ன மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமோன்னு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பயமா இருக்கு. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோமா? இனிமே ஏதாவது செய்ய முடியுமா? இந்த வயசு போதுமா? அப்டின்லாம் நமக்கு கவலையா இருக்கு. தேவலோகத்துக்கு போயிட்டோம்னா அந்த கவலையும் கிடையாது. அங்க வயசாகாது. அப்டியே இப்ப எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கலாம். மரணம் கிடையாது. நமக்கு பயம் அதுதானே. முதுமை, மரணம், நோய். இந்த 3 பத்தி தானே நமக்கு கவல எப்பவுமே. இது 3ம் வரும் அப்டின்னா பயமா இருக்கு. அப்ப பாவம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. முதுமை வந்துடும், நோய் வந்துடும், மரணம் வந்துடும்னா பாவம் செய்ய மாட்டோம். ஆனா அத மறந்து போயிட்டு பாவம் செய்வோம். எத செஞ்சாலும் அதுக்கு உண்டான பலனாக முதுமையும், மரணமும், நோயும் வரும். ஆனா, நீங்க எதுவும் செய்யாம இருந்தாலும் முதுமையும், மரணமும், நோயும் வரும். முதுமை தானாவே வந்துடும் சும்மா உட்கார்ந்து இருந்தாலே. மரணம் வரணும்னா அதுக்கு ஒரு வாசல் தான் நோய். மரணம் வரணும் அப்டின்னா, அது ஏதாவது ஒரு வகையாக முதல்ல நமக்குள்ள என்டர் ஆகணும். நல்லா இருந்துட்டு இருப்பாங்க. 80 வயசுல நல்லா இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டி. அந்த 80 வயசுல கரெக்ட்டா ஒரு இடத்துல போய் எங்கேயாவது கீழ விழுவாங்க. அங்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அது உள்ள வரணும் மரணம். அந்த மரணம் வரக்கூடிய வாய் தான் நமக்கு வாசல் தான் அந்த நோய்கள் அப்படிங்கிறது. சோ இந்த 3யும் நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஆனா தேவலோகத்துல இருந்தா இந்த 3யும் தவிர்த்தரலாம். நோய் வராது, மரணம் வராது, முதுமையும் வராது. சரி. அப்போ அவங்களையே தேவர்கள் எல்லாரும் நெறைய போகத்தை அனுபவிக்கிறவங்க அப்டின்னா, அவங்களையே அதிகமான போகத்தை அனுபவிக்கிறது யாருன்னா, அதையும் அவங்க எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்திரன். இந்திரனுக்கு தான் ஏன்னா தேவர்கள் எல்லாரும் போகம் அனுபவிக்கிறாங்கன்னா, அதிலேயே பெஸ்ட்டா தானே ராஜாக்கு குடுப்பாங்க. சோ ராஜா வந்து அதிலேயே பெஸ்ட்டான போகத்தை அனுபவிக்கக்கூடியவர். அந்த இடத்த நமக்கு கொடுப்பாளாம் தேவி. அமராவதி ஆளுகை. ஆளுகைன்னா ஆள்றது. ஆள்றது யாரு? இந்திரன். இந்திரனுக்கு எவ்வளவு போகம் கிடைக்குதோ, அதாவது இகத்துக்கு உண்டானது. நீங்க சில தெய்வங்களை வழிபடுற முறை தெரியாம, ஏதாவது ஒரு புக்ல பார்த்து, ஏதாவது ஒரு மந்திரத்த எடுத்து நாம பாட்டுக்கு ஜெபம் பண்றதுல இருக்கக்கூடிய சில ஆபத்து என்னன்னா, அவங்கலாம் நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மென்ட். அப்படி ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மென்ட்ட நமக்கு ஆன்மீகத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து, ஆன்மீகத்துல நம்மள மனச ஈடுபட வச்சு, இறைவன் கிட்ட சீக்கிரமா கொண்டு போகக்கூடிய மந்திரங்களாக சிலது இருக்கும். சிலது இகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்கும். அந்த மந்திரத்தை சொன்னா, இங்க கஷ்டம் இல்லாம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சிலது இருக்கும். பணத்துக்கு கஷ்டம் இருக்காது, வசதிக்கு குறைவு இருக்காது. எல்லாம் இந்த இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளோட வாழலாம் அப்படின்னு சில மந்திரங்கள் இருக்கும். அத சொன்னா ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மென்ட் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்காதா? ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்குமா? இல்ல லௌகீகமான முன்னேற்றம் கிடைக்குமா? எத சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இப்ப துர்க்கையை வழிபடுறோம்னு வச்சுக்கோங்களேன். துர்கா தேவியை வழிபட்டீங்கன்னா, இந்த பிறவிக்கு தேவையான எல்லாவற்றையும், உங்களுக்கு பண கஷ்டமே வராது அப்படிங்கிற அளவுக்கு குடுக்குறாங்க. அப்ப அவங்க மோட்சத்தை தரமாட்டாங்களா? அப்படின்னா, இங்க எல்லா கஷ்டமும் தீர்ந்து திருப்தி ஆன உடனே, நமக்கு எதுக்கு நாம இருக்கோம்? இப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கிறது தானா? இதுக்கு மேல என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி வந்து, நாம ஆன்மீகத்தை நோக்கி போவோம். இப்ப லலிதையை வழிபட்டா என்ன கிடைக்கும்? லலிதை ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கணும். நமக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கணும். அதுதான் அவளுடைய வேலை. ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மென்ட்ட குடுத்து முக்தியை கொடுக்கணும். நமக்கு எப்படி அவ அட்வான்ஸ்மென்ட்ட குடுக்க முடியும்? இன்னைக்கு சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லன்னா, நமக்கு அந்த முன்னேற்றத்தை கொடுக்க முடியாது. அதனால நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி நம்மள ஆன்மீகத்துல கொண்டு போவா. சோ இந்த இந்த வித்தியாசம் தெரியாம, நாம அப்படி ஒரு இவங்க இந்த இகத்துக்கு குடுப்பாங்களா? பரத்துக்கு குடுப்பாங்களான்னு தெரியாம, இப்போ நெறைய கஷ்டத்த கொடுத்து மேல மேல வேதனைய குடுத்து, குடும்பத்தையே வெறுக்க வச்சு, வீட்ட விட்டு வெளியில போய் ஒரு சாமியார் மடத்துல போய் சேர்ந்து, அங்க மடத்துல போய் இருந்து முக்தி அடையணும் அப்படின்னு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நாம இதெல்லாம் விடுவோம். வலுக்கட்டாயமா வீட்ல இருக்கிறவங்க நம்மள வெளியில தொரத்துனா தான் வெளியில போவோமே தவிர, நாமளா கிளம்பி வெளியில போ மாட்டோம். அப்போ வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள வெறுத்து, நம்மள வீட்ட விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ற மாதிரியான நிலை வந்தா, அது எவ்வளவு மனசு கஷ்டம்.
அது நம்மளால இப்ப நம்ம நினைப்போம், அவங்க எல்லாம் இப்ப திலகவதி எல்லாம் எவ்வளவு ஜாலியா எல்லா ஊருக்கும் போறாங்க கோவிலுக்கெல்லாம். நமக்கெல்லாம் எவ்வளவு கமிட்மெண்ட் பாரு அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. இவ்வளவு கமிட்மெண்ட்ல நம்மளால எல்லாம் அப்படி கிளம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கமிட்மெண்ட் எல்லாம் இப்ப சடனா வந்து கமிட்மெண்ட் எல்லாம் கட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது வலிக்கும். இயல்பாக விட்டு போறதுங்கிறது வேற. இயல்பாக தானாக விட்டு போய் ஒரு ஏஜ்னால அப்படியே சரின்னு போயிடுறது ஒரு விதம். நம்ம கட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இங்க இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணும். இகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஸ்டேஜ்ல ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கணும். அப்படி இகத்துல இருக்கிறதுலயே பெரிய லக்ஸுரியா இருக்கக்கூடிய இந்திர பதவியை கூட கொடுத்துடுவாளாம் தேவி. அப்படிப்பட்டவளை வழிபடுறதை விட வேற என்ன வேலை நமக்கு? எவ்வளவு வேணுமோ அவ்வளவையும் கொடுக்கக்கூடியவள். இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்து ம் தண்ணி பிடிக்கணும், மழை தண்ணி பிடிக்கணும்னு சொல்லிட்டு, அ நல்ல மழை கொட்டுச்சாம். ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருந்திருக்கா வீட்ல. பையன கூப்பிட்டு அந்த பாத்திரத்த கொண்டு போய் மழையில வையி அப்படின்னு சொன்னாளாம். அந்த பையன் கொண்டு போய் மழையில வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் போய் அந்த பாத்திரத்த கொண்டு வான்னு சொன்னாளாம். கொண்டு வந்தானாம். அப்படி பளிச்சுன்னு காலியா இருந்துச்சாம். ஏன் அப்படின்னா, இங்க கமுத்து வச்சிருந்தாளாம் பாத்திரத்த. அத அப்படியே கொண்டு போய் மழையில கமுத்து வச்சிருக்கான் அந்த பையன். நேரா வச்சிருந்தா மழை என்னமோ கொட்டிக்கிட்டே தான் இருக்கு. நாம பாத்திரத்த நேரா வச்சா தானே நிரம்பும். இங்க தேவியினுடைய அருள் மழை எப்பவும் கொட்டிக்கிட்டே தான் இருக்கு. அவ குடுக்கறதுக்கு தயாராக இருக்கா. நாம பாத்திரத்த கமுத்து வச்சிருக்கோம். அப்ப நாம கமுத்து வச்சிருக்கிற வரைக்கும் எப்படி நிரம்பும்? நிரம்பாது. அப்ப என்ன செய்யணும்? அவளை பணிமின் கண்டேன். என்ன கஷ்டமா? வாழ்க்கையில காசு சம்பாதிக்கிறதும், பெரிய வசதி கிடைக்கிறதும், லைஃப்ல ஃபுல்ஃபில்மென்ட் கிடைக்கிறதும், எல்லா போகங்களும் கிடைச்சு வசதியா வாழ்றதும் பெரிய கஷ்டமா அப்படின்னா, ஒரு கஷ்டமுமே இல்லையாம் அது. அவளை பணிமின் கண்டேன். அவ கால்ல போய் விழுந்துடுங்க. காசு தானா வரும். நீங்க தேடி போ வேண்டியதில்ல. காசு ஒரு விஷயம் இல்ல. அது தானா வந்து கொட்டும். எப்படி வந்து கொட்டும் வாழ்க்கைக்கு? அவளை பணிமின் கண்டேன். என்ன இதுக்கு ஒரு பெரிய கஷ்டப்படணுமா? அவள நெனச்சுட்டு இருக்கணும். அவ பாதங்களை பிடிச்சுக்கணும். அவ கோயிலுக்கு போணும். அவ ஸ்தோத்திரங்கள சொல்லணும். இது பெரிய கஷ்டமா? இது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. ஆனா அத நாம செய்ய மாட்டேங்கிறோம். பாத்திரத்த கமுத்து வச்சிருக்கோம். அத நிமிர்த்தி வச்சுட்டோம்னா, கொட்டி நெறஞ்சிடும். ஏன்னா, அருள் மழை பொழிஞ்சுகிட்டே தான் இருக்கு. நிறுத்துறதே இல்ல. இந்த மழை கூட கொஞ்ச நேரத்துல நின்னுடும். அந்த மழை நிக்கிறதே இல்ல. அந்த நிக்காத மழையிலிருந்து தண்ணி பிடிக்கவே நமக்கு தெரியல. அந்த அருளை எப்படி கேட்ச் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அருளை பிடிக்க முடியாம, அம்மா தான் இருக்கா, அவ பாத்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த பாத்திரத்த மட்டும் நிமிர்த்தி வச்சுட்டு பேசாம இருக்கலாம். தானா ரொம்பிடும். "அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கு." அமராவதி ஆளுகையே கிடைக்கணும்னா, இந்திர பதவியே கிடைக்கணும்னா, அவ கால பிடிங்க. அத விட வேற என்ன? அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, தன்னுடைய உதடையும், தன்னுடைய பல்வரிசையும், தன்னுடைய ஸ்தனபாரங்களையும் வச்சு சங்கரனை துவளச் செய்தவள். குடுக்கறதுன்னா எப்படி குடுப்பா அவ? அப்படின்னா, அப்படி ஞானத்தை கொடுத்துருவா. சங்கரன் என்ன செய்றாரு? அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு பேசாம படுத்திருக்காரு. அப்படி துவண்டு இருக்கார். அப்போ அவள் இவர் குடுக்கிறார் சிவம்னாலே செல்வம். சிவம்னாலே சுபம். அவருக்கு மிஞ்சி இவள் கொடுக்கிறா அப்படிங்கிறத பார்த்துட்டு, சரி அவ பார்த்துப்பா, அவ கொடுத்துப்பா. இப்போ ஒரு வீடு இருக்கு. ஆம், கணவனுடைய தாய் தந்தையர்கள் இருக்காங்க. மனைவியினுடைய தாய் தந்தையர்கள் இருக்காங்க. மனைவி தன்னுடைய அம்மா, அப்பாவை எப்படி பார்த்துக்கிறாளோ, அதே மாதிரி கணவனுடைய குடும்பத்தையும் அங்க சரியான தேவைகளை கவனிச்சு எல்லாத்தையும் செய்றான்னு வச்சுக்கோங்களேன். கணவன் அதுல தலையிட மாட்டான். 2 பேரையும் அவ ஒரே மாதிரி பார்த்துப்பா. நாம இதுல தலையிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா. அப்படின்னு விட்டுடுறது உண்டு. இல்லையா? சோ இங்க வந்து ஏதாவது பார்ஷியாலிட்டி இருக்கும்னா, அவன் பார்த்து ஒவ்வொன்னையும் என்னன்னு கேட்கணும். இங்க பார்ஷியாலிட்டி இல்லங்கிற போது என்ன பண்றான்? அவன் ரிலாக்ஸ் ஆயிடுறான். அ சரி நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அங்க ஒரு ஃபங்ஷன் வருது. நீ பார்த்துக்கோமா. ஏன்னா, அவள் நியாயமா செய்வா அப்படிங்கிற நம்பிக்கை வர்றப்போ, நீயே பார்த்துக்கோமா அதையும். அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இங்க சிவன் துவண்டு போனது எதனால? அவ பார்த்துப்பா எல்லாத்தையும். நாம இங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. அவ ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அப்படி இருக்கக்கூடிய அவளை போய் கால பிடிச்சுக்கோங்க. இந்திர பதவியே கிடைக்கும். வேண்டியதை காசு வர வர கெட்ட குணங்கள் வராது. காசு கெட்ட குணங்களை கொண்டு வராது.
கெட்ட குணங்கள் உள்ள இருக்கிறது மெல்ல மெல்ல வெளியில வருது. அது காமிக்கிறதுக்கு டைம் இல்லாம, அதுக்கப்புறம் டைம் கிடைச்ச உடனே வெளியில வருதா இருக்கலாம். அது வந்து அ திடீர்னு ஒரு ஒரு பெரிய லக்ஸுரி வரப்ப ஹேண்டில் பண்ண தெரியாதது தான். இப்போ நமக்கு மக்கள் மேல எல்லார் மேலயும் நமக்கு ஒரு கோவமும், ஒரு வெறுப்பு, ஒரு பயம் இது எல்லாம் இருக்கிறதுனால, டக்குன்னு ஒரு திடீர்னு பெருசா ஆயிட்டவங்கள பார்த்த உடனே, அவங்க கொஞ்சம் மாத்தி பிஹேவ் பண்றாங்களோ! அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா, அவங்களோட சைட்ல நின்னு பாருங்க. அது ஒரு நியாயம் இருக்கும். கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்னைக்கு இருக்கு அனுபவிக்கிறாங்க. பண்ணட்டும் என்ன பண்றாங்களோ பண்ணட்டுமே! அப்படிங்கிறது. நான் பொதுவாவே நம்ம சொசைட்டியோட இது என்னன்னா, யாராவது ரொம்ப சந்தோஷமா இருந்தா நமக்கே கஷ்டமா இருக்கும். நாம ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே நமக்கு பிடிக்காது. எப்பவுமே ஒரு சோகமா இருக்கிறவங்க நல்லவங்க. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்கிறவங்க கெட்டவங்க. அதுதான் வந்து இந்த உலகத்தோட, இந்த சமுதாயத்தோட நீதியே எப்படின்னா, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தா நல்லவங்க கிடையாது. ஒரு பாவமா இருக்கணும். ஒரு சோகத்தோட இருக்கணும். எப்பவும் ஒரு சோகத்தை பொத்திக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறது. சரி நம்ம அங்க போ வேண்டாம். வேண்டியதை வேண்டியவாறு கிடைக்கணும்னா, என்ன கேட்டாலும் கிடைக்கணும்னா, பாத்திரத்த நிமிர்த்தி வைக்கணும். இந்த இந்த ஸ்லோகம் வந்து எதுக்காகன்னா இந்த பாடல், என்ன வேணுமோ அது கிடைக்கிறதுக்கு இந்த பாடலை பாடணுமாம். பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும், பனிமுறுவல் தவளத் திருநகையும், துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியிடை சாய்க்கும் துணை முலையாள், அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. அமராவதி ஆளுகை கிடைக்கணும்னா, அவளை பணிமின் கண்டீர் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு அபிராம பட்டர். போய் அவ கால பிடிங்க. அமராவதியே கிடைக்கும். அப்புறம் எதுக்கு சின்ன சின்னதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு, ஒண்ணும் கவலையே பட வேண்டியதில்ல அப்படின்னு. ஆளுகை ஆளுகைக்கே அப்படின்னு முடிச்சதுனால, அடுத்தது ஆளுகைன்னு ஆரம்பிக்கணும். ஆளுகைக்கு உன் அடித்தாமரைகள் உண்டு. அந்த அந்த எக்ஸாம்பிள விடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தை கமுத்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறத. எல்லாமே இருக்கு. மழை பொழிஞ்சுகிட்டே இருக்கு. அவள் அருள் செய்ய தயாரா இருக்கா. என்ன வேணுமோ குடுக்க ரெடியா இருக்கா. ஆனா நாம போய் வாங்காம இருக்கோம். அதத்தான் இங்கேயும் ஆளுகைக்கு உன் அடித்தாமரைகள் உண்டு. ஆளுகை அப்டின்னா என்ன? ஒரு ஒரு ராஜா இருக்காருன்னா, ஒரு தேசத்தை ஆள்கிறார். அந்த தேசத்தை அந்த ராஜா ஆள்றதுனால என்னன்னா, அந்த சிட்டிசன் எல்லாரோட தேவைகளை பார்த்து சரியாக நிறைவேற்றி வைக்கிறார். என்ன காலத்துல என்ன செய்யணும்? எப்போ என்ன குடுக்கணும்? அது எல்லாத்தையும் கரெக்ட்டா குடுத்து பார்த்துக்கிறாரு. அப்போ அப்படி நம்மள பார்த்துக்கிறதுக்கு யாரு இருக்கா? அப்டின்னா, அம்மா தான் இருக்கா. எல்லா விதத்திலயும் அவ கையில குடுத்துட்டோம் அப்டின்னா, அதாவது அவளுடைய ஆளுகைக்கு உட்பட்டுட்டோம் அப்டின்னா, "நீ பார்த்துக்கோமா" அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆட்சிக்கு கீழ வந்துட்டு, அவ தான் ஒவ்வொன்னையும் நமக்கு செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வந்துட்டா, அவளுடைய அடித்தாமரைகளே அத பண்ணிடுமாம். அவளுடைய பாதங்கள் இருக்கே, அவளுடைய பாதங்களை பிடிச்சுட்டா, நம்மளை ஆண்டு கொள்ளும் அது. ஆட்கொள்ளும். எப்படி ஆண்டு கொள்ளும்? அந்த ஆளுகைக்கு என்ன இருக்கு? ஆளுகைக்கு என்ன இருக்கு? என்ன யார் காப்பாத்துவா? யார் என்ன அப்படி பார்த்துப்பா? ஒரு ஆளுகைக்கு கீழ இருக்கிறதுன்னா என்ன? அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நல்லதோ, கெட்டதோ எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுப்பாங்க. நாம பேசாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறது தானே. அப்படி நாம நிம்மதியா இருக்கணும்னு நம்மள யார் பார்த்துப்பா? தேவியினுடைய பாதங்கள் பார்த்துக்கும். ஆளுகைக்கு அடித்தாமரைகள் இருக்கு. தேவியினுடைய பாதங்கள் இருக்கு. அது என்ன செய்யும்? என்ன வேணா செய்யும். பாதாரவிந்த சதகம் படிச்சிருக்கோம். அவளுடைய பாதாரவிந்தங்கள் என்ன செய்யும்? என்ன வேணா செய்யும். என்ன கொடுக்கும்? எல்லாமே கொடுக்கும். என்ன கொடுக்காது? இகத்துக்கும், பரத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். இந்திர பதவியையும் கொடுக்கும், மோட்சத்தையும் கொடுக்கும். இருக்கிற வரைக்கும் நல்ல போகம், நல்ல அனுபவம், நல்ல சந்தோஷம், அதுக்கப்புறம் மோட்சம். 2யுமே கொடுக்கக்கூடியது அவளுடைய அடித்தாமரைகள். எல்லாத்தையும் அவளே பார்த்துக்கிறா. அப்போ எனக்கு யார் இருக்கா? என்னை யார் வழி நடத்துவா? என் கூட யார் துணைக்கு இருப்பா? எனக்கு யார் இத தருவான்னு நாம கேட்கணுமா? ஆளுகைக்கு அடித்தாமரைகள் இருக்கு. உன்னுடைய பாதங்கள் இருக்கு. உன்னுடைய 2 பாதங்கள் தாமரை போன்ற பாதங்கள் இருக்கு. அது என்ன? பார்த்துக்கும். இருக்கிறப்போ. சரி மரணம் வந்துட்டா? மரணம் வந்தா பிறவி வரும். இல்லையா? இறந்து போனா, நம்மளுடைய யமதூதர்கள் நம்மளுடைய உயிரை எடுத்துட்டு போனா, திரும்ப பிறவி இருக்கு. அப்போ யமன் வந்து எடுத்துட்டு போயிட்டா? அவள் அவளுடைய அதாவது
இதுல என்னன்னா, எல்லாரையும் அவ பாத்துக்க வேண்டியது தானேன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். நாம என்ன செய்யணும் அதுக்கு? அருள்மழை பொழிஞ்சுகிட்டே இருக்கு. அவ ஆளுகைக்கு அவளுடைய பாதங்கள் தயாராக இருக்குன்னா, அப்ப எல்லாரையும் காப்பாத்த வேண்டியது தானே! அப்டின்னா, எல்லாரையும் காப்பாத்த மாட்டா. எந்த குழந்தை அழுதோ அதுக்கு தான் கிடைக்கும். எந்த குழந்தை முயற்சி எடுக்குதோ அந்த குழந்தைக்கு தான். ஒரு சின்ன முயற்சி அம்மா கிட்ட போறதுக்கு நீங்க போட்டீங்கன்னா, அவள் உங்கள கம்ப்ளீட்டா அவளுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறா. அந்த முயற்சிய நாம போடாத வரைக்கும் அவளுடைய எல்லைக்குள்ள நாம இல்ல. எல்லைக்குள்ள இல்லாதவங்கள அவ பத்தி கவலைப்படுறதில்ல. அப்ப அவளுடைய எல்லைக்குள்ள போறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அப்படி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவளுக்கு ஒரு ஊர் இருக்கு. அவளுடைய ஊருக்குள்ள நாம போயிட்டோம். எப்படி நாம போனோம்? நமக்கு யாரோ சொன்னாங்க. "அம்பாள பிடிச்சுக்கிட்டா எல்லாமும் நல்லா நடந்துடும்" அப்படின்னு சொன்னாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு தேவியினுடைய பாதங்கள போய் கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம். அப்படி தேவியினுடைய பாதங்களை பிடிச்சுக்கணும்னா, அவ கிட்ட போகணும். அவ கிட்ட போன உடனே அவளுடைய ஏரியாக்குள்ள போயிட்டோம். அப்போ அவளுடைய கண் பார்வை நம்ம மேல பட்டுக்கிட்டே இருக்கு எப்பவும். இப்போ மரணம் வருது நமக்கு. அந்தகன் பால் மீளுகைக்கு. அந்தகன்னா யமன். அவன் வந்து நம்மளை கூட்டிட்டு போகாம, நாம தேவியினுடைய பாதங்களை அடையணும். அப்போ அந்தகன் வர்றப்போ அவன் கிட்ட இருந்து மீளணும். அவன் நம்மள கூட்டிட்டு போகாம இருக்கணும். அதுக்கு என்ன இருக்கு? உன் விழியின் கடை உண்டு. அவளுடைய கடைக்கண் பார்வை. விழியின் கடை அப்டின்னா, கடைக்கண் பார்வை, கடாட்சம். அவள் என்னன்னா, நாம அவளுடைய ஏரியால அவள நம்பி இருக்கோம் அப்டின்னா, நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருக்கா. அப்டி சைட்ல. நம்ம அந்த கடைக்கண் பத்தி நம்ம நெறைய சொல்லியிருக்கோம். நேரா பார்க்கறது கூட இப்படி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்னமோ கண்ண திறந்து பார்த்துட்டு இருக்கிற மாரி இருக்கும் உங்கள. நான் ஏதோ யோசிச்சுட்டு இருப்பேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு கூட நான் உங்கள பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நேரா பார்க்கறதுக்கு நெறைய அந்த மாதிரியான விஷயங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்போம். கண்ண திறந்திருப்போம் அவ்வளோதான். இங்க இருக்கிறது எதுவும் ரெஜிஸ்டர் ஆகாது நமக்கு. ஆனா, நம்ம பர்ட்டிகுலரா இப்படி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எதையோ பார்க்குறோம். சைட்ல பார்த்தோம்னா, ஏதோ முக்கியமா ஒரு நாம நாம திரும்பாமலாவது இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அங்க ஏதோ இருக்கு. அத செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் தேவியினுடைய கடைக்கண் பார்வை அவ்ளோ சிறப்பு. அவள் பர்ட்டிகுலரா நம்மள கவனிச்சுக்கிறா. அந்த அவளுடைய ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய நம்மள, அவ ஒரு கண்ணு நம்ம இப்படி வச்சிருக்கா. அப்போ யமன் வந்து நம்மள அழைச்சுட்டு போக வந்தான்னா, அவ பார்க்கிறா. அவ பார்த்த உடனே, "ஐயோ! உங்க ஆளா? சாரி நான் இங்க வந்திருக்க கூடாது" அப்படின்னு போயிடுறான் யமன். யமன் அழைச்சுட்டு போறதில்ல. "அந்தகன் பால் மீளுகைக்கு உன் விழியின் கடை உண்டு." அதுக்கு என்ன பண்ணணும்? அவளுடைய ஏரியாக்குள்ள இருக்கணும். இது 2ம் ஆளுகை அவள ஆளணும்னா, அவள் கிட்ட போயிருக்கணும். அவளுடைய பாதங்களை பிடிச்சிருக்கணும். அந்தகன் பால் மீளணும்னா, அவ ஏரியாக்குள்ள இருக்கணும். அப்பதான் அவளுடைய அப்ப அத தாண்டி அவளுடைய கண் பார்வை படாதான்னா, எது அவளுடைய ஏரியான்னு நீங்க சொல்லுங்க அப்பன்னா. அவளுடைய ஏரியாக்குள்ள மட்டும் தான் அவளுடைய கண் பார்வை படும்னு நான் சொல்றேன். ஏன் அத தாண்டி அவளால பார்க்க முடியாதா? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. அவளுடைய ஏரியா எதுன்னு அப்ப நீங்க சொல்லுங்க. எல்லாமே அவளுடையது தான். அவ எங்க வேணா பார்க்க முடியும். ஆனா, யார பார்ப்பான்னா, அவள யார் நம்பி இருக்காங்களோ, அவள யார் நம்புறாங்களோ, அவளால தான் நடக்குதுன்னு யார் நினைக்கிறாங்களோ, அவங்கள தான் பார்க்கிறா. அவங்க மட்டும் தான் அவளுடைய இடத்துல இருக்காங்க. அப்ப அப்படி நினைக்கக்கூடியவங்கள, சும்மா ஒரு கண்ணால பார்த்து வச்சுக்கிறா. ஓ! இங்கெல்லாம் இருக்காங்க இவங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுகிட்டே இருக்கா. எங்கெங்க தன்னை நம்பி இருக்காங்களோ, அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுகிட்டே இருக்கா. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. அந்தகன் வரான். மரணம் கொண்டு போகுறதுக்கு வருது. அவங்க தன்னுடைய பாதங்கள்ல சேர்த்துக்கணும்னு அவ நெனச்சுட்டு இருக்கா. மோட்சத்தை கொடுக்கணும்னு. அவங்கள போய் யமன் எடுக்கிறதுக்கு வந்தா, பார்க்கிறா. அந்த கடைக்கண் பார்வை பட்ட உடனே, யமன் நாம எடுக்கக்கூடாது. இது தேவியினுடைய பக்தர்கள் அப்படின்னு போயிடும். "அந்தகன் பால் மீளுகைக்கு உன் விழியின் கடை உண்டு." வேற ஒண்ணும் பண்ண வேணாம். சும்மா நீ ஒரு பார்வை பார்த்து ஏன்னா, அவனுக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல ஆல்ரெடி. வக்ஷஸ்தலங்கள்ல அடி வாங்கியிருக்கான். தேவியினுடைய பாதங்களால. அப்படி ஒரு பக்தரை, ஈசனுடைய பக்தரை, ஈசனை போய் கட்டிக்கிட்டு என்ன காப்பாத்துன்னு கேட்ட மார்க்கண்டேயரு, பாசக்கயிறை வீசினப்போ, தேவி தன்னுடைய பாதங்களால வக்ஷஸ்தலத்தில் உதைச்சிருக்கா. அந்த அடி வாங்கியிருக்கான். ஒரு தடவ அடி வாங்கினதுனால, "என்ன எடுக்கவா?" அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. "நான் ஸ்கேல் எடுக்கவா?" அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டவுடனே, "இல்ல, இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லுதுல்ல. அது மாதிரி பார்த்த உடனே, "அம்மம்மா நீ திரும்ப உதைச்சிடாத, நான் இவன ஒண்ணும் பண்ணல" அப்படின்னு போயிடுறான். "அந்தகன் பால் மீளுகைக்கு உன் விழியின் கடை உண்டு." வேற ஒண்ணும் வேண்டாம். உன்னுடைய கடைக்கண் பார்வையே போதும். மேல் இவற்றின் மூலிகைக்கு என்ன குறை? சரி இந்த கதையெல்லாம் நமக்கு நல்லா தான் தெரியுது. ஆனா நாம ஏன் உருப்படல?
நம்மள ஏன் இன்னும் தேவியுடைய இடத்துக்கு நாம போகல? எதுக்காக நம்ம பாத்திரம் கவிழ்ந்திருக்கு? ஏன் நிமித்தி வைக்கல? யாருடைய பொறுப்பு அது? அவள் கொட்டுறேங்கிறா அருளை. கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேங்கிறா. ஆனா நாம பாத்திரத்தை ஏன் கமிழ்த்து வச்சிருக்கோம்? அப்படின்னா, யாரோட தப்பு அது? என் குறை, நின் குறை அன்று. நீ என்ன பண்ணுவ? ஏன் தப்பு அது? ஏன்னா, ஒரு முயற்சிங்கிறது நாம போடணும். அதுக்காகத்தான் மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எந்த மிருக பிறவிகளுக்கும் சொந்தமாக அந்த பகுத்தறிவு கிடையாது. 6வது அறிவு கிடையாது. 6வது அறிவு நமக்கு எதுக்கு குடுத்திருக்குன்னா, நாம என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத செய்யறதுக்காக. தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. "ஏட்டுச் சுரைக்காய் உதவாது." நாலேட்ஜ் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன படிச்சோம்? அவ பாதங்களை பிடிச்சுக்கணும்னு படிச்சோம். பிடிச்சுக்கிட்டோமா? இல்ல. அது யாரோட தப்பு? 6வது அறிவு இருக்கக்கூடிய நாம, அந்த 6வது அறிவை உபயோகப்படுத்தி பாத்திரத்தை நிமிர்த்தி வைக்கிறது நம்ம பொறுப்பு. அதுக்கப்புறம் நிரப்புறது அவ பொறுப்பு. ஆனா, அத நாம செய்யாம இருந்தா, அவர் அதுல தான் அவ செலக்ஷனே வச்சிருக்கா. இன்டர்வியூவே எங்க வச்சிருக்கா? அந்த இடத்துல தான் வச்சிருக்கா. 6வது அறிவை யூஸ் பண்ணி திருப்புறீங்களா? இல்லையா? திருப்புறவங்க எல்லாம் அவ கட்சி, திருப்பாதவங்க எல்லாம் வேற கட்சி. ஆனா 6வது அறிவ அவ வந்து யூஸ் பண்ணி தர மாட்டா. நீங்க தான் பண்ணணும் அத. அந்த ஒரு முயற்சியை நீங்க செஞ்சா, அருளால நிரப்புறது அவளுடைய வேலை. அத நாம செய்யாம இருக்கிறது யாரோட தப்பு? 6வது அறிவையும் கொடுத்து, நமக்கு சத்சங்கங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து, காதுல திருப்பி திருப்பி தேவியை பிடிச்சுக்கணும், பிடிச்சுக்கணும்னு விழ வச்சு, ஆனாலும் நாம பாத்திரத்தை நிமிர்த்தி வைக்காம இருந்தா, என் குறி, நின் குறை அன்று. தேவி கிட்ட சொல்றார். அப்படி எல்லாம் நீ எல்லாத்துக்கும் ஆளுகைக்கு உன் பாதங்களே ரெடியா இருக்கு. அந்தகன் பால் மீளுகைக்கு உன்னுடைய கடைக்கண் பார்வையே இருக்கு. இவ்வளவு இருந்தும் நான் உருப்படாததுக்கு காரணம் ஏன் குறை? உன் குறை. உன்கிட்ட ஒண்ணும் தப்பில்ல. நீ ஒண்ணும் பண்ணல. நின் குறை அன்று. முப்புரங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே. வாழ்நுதலே. வாழ்நுதல் நுதல்னா நெற்றி. வாழ்நுதல்னா அவளுடைய ஒளி வீசக்கூடிய பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கான் அவளுடைய நெத்தி. அந்த நெத்தியோடு இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா, அந்த திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்காக, முப்புரங்களை எரிக்கிறதுக்காக இறைவன் போனப்போ, கடைசியா புன்னகை பண்ணி தான் எரிச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா, போறப்ப நல்ல ப அமர்க்களமா போனார். எல்லா ஏற்பாடோடையும், ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, வில்லு, அம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு, தேர்லலாம் ஏறி பயங்கரமா போனார். ஆனா, எதையும் யூஸ் பண்ணல. எல்லாத்தையும் வச்சுட்டு சிரிச்சாரு, எரிஞ்சு போச்சு முப்புரமும். ஆனா, போறப்போ அம்பு தொடுக்கணும்னு முடிவோட, அம்பாக யார் வந்தா? ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்தார். அவருடைய அம்பாக அங்க இடத்துல இருந்தது ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவரை அம்பாக எடுத்துக்கிட்டு அம்பு போடுறதுக்கெல்லாம் ரெடியா தான் போனார். அந்த அப்படி அம்பு தொடுத்த வில்லை கையில வச்சிருக்க கூடியவன் இருக்கானே, அவனுடைய பங்கில் வாழக்கூடியவள். அவனுடைய இடப்பக்கத்தில் வாழக்கூடியவள். அப்படி வாழக்கூடியவள் முப்புரங்கள் மாளிகைக்கு அது என்னன்னா, திரிபுர சம்ஹாரம் பண்ணணும்னு கிளம்பிட்டார். ஒரு போருக்கு போறோம், ஒரு சண்டைக்கு போறோம், ஒண்ணும் இல்ல ஒரு இன்டர்வியூக்கே போறோம். மனசுல ஒரு தைரியம் வேணும்ல. ஆ நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம் எழுதவே போறீங்க. நமக்கு இதெல்லாம் இருக்கு நம்மகிட்ட. அதனால நம்ம தைரியமா போலாம். அப்படின்னு சொல்லி போணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா நம்மகிட்ட இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு போர் பயிற்சியில அவர் நல்லா பெஸ்ட்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கத்துட்டு இருந்தாரு அப்படின்னா, அப்போ வந்து நாம போலாம் போருக்கு. நம்ம எப்படியா இருந்தாலும் இத வச்சு இப்ப அர்ஜுனனுக்கு வில் இருந்தது. வில்லுல நம்மள ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு இருந்தது. வீமனுக்கு கதை இருந்தது. நம்மள வந்து இதுல ஜெயிக்க முடியாது யாராலயும். அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது இருந்திருக்கணும்ல. நம்ம போறதுக்கு. இவருக்கு ஏதாவது தெரியுமா? அப்படின்னா ஏதோ ஒரு வில்ல தூக்கிட்டு கிளம்பிட்டாருன்னாலும், அவருக்கு எது தைரியம்னா, அம்மா இருக்கிறது தான் தைரியமாம். ஒரு பாதி அம்மா இருக்கால்ல, அதனால தைரியம். பங்கில் வாழக்கூடியவள் இருக்கிறதுனால தான், மாளுகைக்கு அம்பு எடுத்துக்கிட்டு போனாராம். முப்புரங்கள் மாளுகைக்கு. திரிபுர சம்ஹாரம் பண்றேன்னு அவர் கிளம்பினதுக்கு காரணம், ஒரு பாதி அம்மா இருக்காளாம். இவ கூட வரால்ல ஒரு தைரியம் தான். பக்கத்துல இருக்கா, அதனால அவ பார்த்துப்பா அப்படின்னு தைரியத்துல. முப்புரங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்தான் அப்படின்னா, அவனுடைய பங்கில் வாழக்கூடியவள் இருக்கக்கூடிய தைரியத்துல தான் அவர் போனாராம். அதனால முப்புரங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே. அந்த ஒரு பங்காக இவ கூட போனா போருக்கு. அதனால அவர் தைரியமா போனார். சக்தி இல்லன்னா சக்தி இல்லன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சக்தி வேணும் இல்லையா? போர் செய்யணும்னா சக்தி வேணும்.
சக்தியை பாதியா கொண்டு போனாரு. அதனால தைரியமா போனாரு. அப்படி அப்படி இருக்கக்கூடிய திரிபுர சம்ஹாரம் பண்ணாருன்னு அவரை ரொம்ப பெருமையா பேசுறோம். அவருடைய 8 வீர செயல்கள் இருக்கு அப்படின்னு அந்த 8 கோயில்களை வச்சு நாம அவர் பெருமையா பேசுறோம். வீர செயல்கள் செய்யறதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். சக்தி ஒரு பாதியாக அவருக்குள்ள நிறைஞ்சிருக்கிறதுனால அவரால வீர செயல்கள் எல்லாம் செய்ய முடிஞ்சுதான். அப்போ இவள் இருக்கிற தைரியத்துல தான் அப்படி போனாராம். அப்போ அவர் ஒரு போருக்கு போகணும், அவர் ஒரு காரியம் செய்யணும்னா இவள் இருக்கிற தைரியத்துல போறார். அப்போ நமக்கு யார் தைரியம்? அவள் தானே தைரியம். அப்ப அவ இருக்காங்கிற தைரியம் நமக்கு ஏன் வரல? நம்ம ஏன் அத யோசிக்கல? ஏதோ எல்லாத்தையும் நாமளே சாதிக்கிற மாரி நெனச்சுட்டு இருக்கோம். நாம தான் ஒவ்வொன்னையும் காப்பாத்துறோம். நாம தான் ஒவ்வொன்னையும் செய்றோம். நாம இல்லாட்டி இங்க எதுவுமே நடக்காதுன்னு நாம ஏன் நெனச்சுட்டு இருக்கோம்? ஏன் அவ இருக்கா? அவ தான் எல்லாத்தையும் பார்க்கறாங்கிற தைரியம் நமக்கு ஏன் இல்ல? நம்ம குறை தான் அது. அவ ரெடியா இருக்கா. எல்லா தைரியத்தையும் கொடுத்து, எப்படி ஈஸ்வரனோட ஒரு பாதியா இருந்து தைரியம் கொடுத்தாளோ, அதுபோல நமக்கும் ஆளுகைக்கு அடித்தாமரைகள் உண்டு. அந்தகன் பால் மீளுகைக்கு விழியின் கடை உண்டு. ஆனாலும் நாம செய்யாம இருக்கிறதுக்கு காரணம், அவள் எப்பேர்ப்பட்டவள்னு இப்பவும் சொல்லிட்டாரு. ஈஸ்வரனுக்கே தைரியத்தை கொடுத்தவள். அப்ப உங்களுக்கு மன தைரியத்தை யார் கொடுப்பா? அவ தான் கொடுப்பா. அவ இருக்கா பார்த்துப்பா. அம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவகிட்ட பொறுப்ப குடுத்துட்டா அவ பார்த்துப்பா. அத சொல்றதுக்கே நமக்கு வரல. பாத்திரம் கமுத்து தான் வைப்பேன்னு பிடிவாதமா இருக்கும். நான் சொல்ல மாட்டேன். தேவி கிட்ட போயி, "என்ன இது பிரச்சனை? இது என்ன ஏன் இப்படி இருக்கு? நீ பார்த்துக்கோ. நீ தான் பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தைய சொல்ல முடியாமல் நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால இங்க தேவியினுடைய பாதங்களை பிடிச்சுக்கணும்னு தெரிஞ்சுட்டா, அவள்கிட்ட சரணடைஞ்சுட்டா போதும். மிச்சது எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா அப்படிங்கிறதுனால தான் இங்க "ஆளுகைக்கு உன் அடித்தாமரைகள் உண்டு. அந்தகன் பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு. மேலிவற்றின் முழுகைக்கு என் குறை, நின் குறையே அன்று." நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, 6வது அறிவை கொடுத்துட்டு, நான் அந்த டெசிஷன எப்ப எடுப்பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறா. எல்லாருக்கும் கிடைக்குதா சொல்லுங்க? எல்லா விதமான சூழ்நிலைகளும். ஏதோ ஒரு அ ஒரு போக பூமியில ஏதோ ஒரு கண்ட்ரில பொறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒரு ஒரு வயசு வரைக்கும் படிக்கணும், வேலைக்கு போணும், நெறைய சம்பாதிக்கணும், ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும், நல்லா அனுபவிக்கணும், நெறைய இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டு, கடைசி காலத்துல எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரியிலயோ எங்கேயோ போய் படுத்து உயிர விடணும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. லைஃப்னா அதான் தானே நெனச்சுட்டு இருந்திருப்போம். இந்த யோக பூமியில பொறந்ததுனால தானே நமக்கு, இந்த புண்ணிய பூமியில பொறந்ததுனால தானே நமக்கு, இந்த பாபம், புண்ணியம்ங்கிறதும், விரவிங்கிறதும், வினைகள்ங்கிறதும், பிறவி இல்லாத நிலைங்கிறதும், எப்படி இறைவனை அடையணுங்கிறதும், அதுக்குண்டான ஸ்தோத்திரங்களும், அதுக்குண்டான வழிமுறைகளும், இவ்வளவு ஜபதபங்களும், பூஜைகளும் இவ்வளவும் நமக்கு எப்படி தெரிய வந்தது? இவ்வளவு சூழ்நிலைகளையும் அவ நமக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்திருக்கா. நம்மள எங்கேயோ போய் பிறக்க விடல. இந்த பூமியில பிறக்க வச்சிருக்கா, புண்ணிய பூமியில. பிறக்க வச்சு, இவ்வளோ சூழ்நிலைகளை அமைச்சு குடுத்து, சத்சங்கங்களை ஏற்படுத்தி குடுத்து, அவளுடைய கதைகளை குழந்தையிலிருந்து காதுல நமக்கு விழ வச்சிருக்கா. எப்படியோ எக் ஒரு ஒரு ராமாயணம், மகாபாரதம் கூட காதுல விடாதவங்க இருக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைகளை எல்லாத்தையும் அவ நமக்கு செஞ்சு குடுப்பா. ஒண்ணே ஒண்ணு, அதுல இருந்து நாம கத்துக்கிட்டு, அவள் பாதங்களை அந்த ஒரு செயல் நாம செய்யணும். அந்த முடிவ நாம எடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. அந்த முடிவ நாம எடுக்காத வரைக்கும் அவள் கிட்ட போய் சேர முடியாது. அப்ப அது யாருடைய குறை? இவ்வளவு ஏற்பாடும் பண்ணி குடுத்தும் அவளை பிடிச்சுக்காம இருக்கிறது நம்ம குறை தானே! அதத்தான் சொல்றாரு. அவர தன்ன சொல்லிக்கல. அவர் பிடிச்சுக்கிட்டாரு தேவிய. நாம தான் பிடிச்சுக்காம இருக்கோம். நமக்கு சொல்றாரு. இது நம்ம குறைதான். அவள் ஒண்ணும் பண்ணல. இந்த ஒரு முடிவை நீங்க எடுங்க. அவள் பாதங்களை தான் பிடிச்சுக்கணுங்கிறத நீங்க எடுங்க. அப்படிங்கிறத சொல்றார். வாழ்நுதல்னா அழகான ஒளி வீசும் நெற்றியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அவளுடைய நெற்றி ஏன் ஒளி வீசிட்டு இருக்கு அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு இருக்கிற மாதிரி அவளும் 3 கண், முக்கண்ணி அவள். 3 கண்கள் இருக்கிறதுனால நெற்றியில அவள் 3 கண்களும் வந்து நமக்கு ஒளியை கொடுக்கக்கூடியது. சூரிய சந்திரர்கள் 2 கண், அக்னி 1 கண்ணு. இமைக்காம அந்த 3 கண்ண அவ திறந்தே வச்சிருக்கிறதுனால தான், நமக்கு எப்பவும் ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. வாழ்நுதல். ஒளி வீசக்கூடிய இங்க ஒரு பெரிய அக்னி இருந்தா ஒளி வீசாதா நெற்றி? வீசும்ல. எங்கேயோ ஒரு லைட் இருந்தாலே மூஞ்சி ஒளி வீசுதுல்ல. இங்க இவ்ளோ பெரிய அக்னியும், இங்க சூரிய சந்திரர்களும் இருந்தா நெற்றி ஒளி வீசாதா? ஒளி வீசும் நுதல் உடையவள். வாழ்நுதல். இந்த பாடல் வந்து அ
எல்லா விதமான நம்ம கிட்ட ஒரு 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 எக்யூப்மென்ட் இருக்கு. ஒரு காரியத்தை எளிமையாக செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒண்ணும் வேண்டாம். ஒரு வாஷிங் மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு ஒரு காரியத்தை எளிமையாக்கி கொடுக்குது. ஆனா, அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அது இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்ல அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அத என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணும்னே உங்களுக்கு தெரியல. அது துணி துவைக்கிறதுக்காக தான் இருக்குன்னே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அது என்னமோ ஒண்ணு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்னன்னே தெரியல. அதனால நீங்க பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த கருவி எதுக்காகன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, அத உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிற ஞானம் நமக்கு வேணும்னா, இந்த பாடலை பாடணுமாம். எல்லா விதமான கருவிகள். நமக்கு இப்படி ஒரு குடும்பத்துல பொறந்தோம்? எதுக்காக நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன் இந்த வீட்ல இருக்கோம்? ஏன் நமக்கு இந்த டைம் கிடைச்சது? ஏன் நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? அது எல்லாம் அவ பிளான் பண்ணி குடுக்குறா. நமக்கு எதுவும் எதேச்சையாக அமைஞ்சது கிடையாது. ஆக்சிடென்டலாக வந்தது எதுவும் கிடையாது. எந்த குடும்பத்துல பொறந்தோம்? யார் நம்ம கூட பொறந்தா? நமக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வந்தது? எந்த கஷ்டத்துல நாம கடவுள்கிட்ட போனோம்? அதுக்கப்புறம் ஏன் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்? ஒரு பெரிய கஷ்டம் இந்த உலகத்துக்கே வந்தத, நாம மட்டும் எவ்ளோ அழகா யூஸ் பண்ணியிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. கோவிட்ட யோசிச்சு பாருங்க. நிஜமாவே இவ்வளவு லலிதா சகஸ்ரநாம பாராயணம், இவ்ளோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிளாஸஸ், இவ்ளோ ஸ்லோகா கிளாஸஸ் எல்லாமும் வந்தது அந்த கோவிட்ல தான். எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தது. ஆனா, அதுல பேர் பாதி எவ்ளோ பேர் இறந்து போனாங்க. ஆனா ஒரு மாற்றத்தை அப்படித்தான் அவ கொண்டு வர முடியுது. இறந்து போனவங்க அவ்ளோ பேர் இறந்து போனாலும், இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எத்தன பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தான்னு பார்த்தா, ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கையில. இத எவ்வளவு நல்லா நாம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா பண்ணியிருக்கோம். ஏன்னா, இந்த 4, 5 வருஷத்துல எவ்வளோ 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? கூடவே ஆயிடுச்சு. 6 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு. இது 7வது வருஷம் இல்லையா? 18, 19 இல்லையா கோவிட். சோ இந்த வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, எவ்ளோ ஆன்லைன் கிளாஸஸ். இது இப்போ எ ஏ அவள் ஏதோ ஒண்ணு கொடுக்கிறா. நம்ம அதுக்கு முன்னாடியும் நமக்கு இன்டர்நெட் இருந்தது. அ எல்லார் வீட்லயும் வைஃபை இருந்தது. ஆனாலும், நாம யாரும் ஆன்லைன் கிளாஸஸும் நாமளும் போய் ஜாயின் பண்ணல. யாரும் நடத்தவும் இல்ல. அந்த கருவியை இப்படி யூஸ் பண்றதுக்கு உண்டான நெருக்கடிய அவ கொடுத்தப்போ, நம்ம அத யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம். அந்த நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் அவள் அப்படித்தான் அமைச்சு கொடுக்கிறா. அதை உபயோகப்படுத்தி வெளியில வரணும்னா, அதை கையாள தெரியணும். அது என்ன குடுத்துருக்கான்னே நமக்கு தெரியாம இருக்கிறதுனால, இத சொன்னா நமக்கு அது தெரியுது இல்லையா? அவ இருக்கா. அவ எல்லா இடத்துலயும் காப்பாத்திடுவா. நாம தான் போகாம இருக்கோம். அப்படின்னு தெரியுது இல்லையா? அதுதான் அங்க கையாளக்கூடிய திறமையை அவ குடுக்குறா. எந்த கருவியையும் கையாளக்கூடிய திறமையை. "ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு. அந்தகன்பால் மெழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு. மேல் இவற்றின் முழுகைக்கு என் குறை நின் குறையே அன்று. முப்புரங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே." வாழ்நுதல் சேர்ந்து வானுதலே அப்படின்னு இருக்கு. அடுத்த பாடல் வாழ்நுதல் அப்படின்னு முடிச்சதுனால, வானுதல் கன்னியை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ தேவின்னு ஒருத்தி இருக்கா. அவ நமக்கு இதெல்லாம் கொடுப்பா. அப்படிங்கிறத பத்தியே எதுவுமே தெரியாம, இப்படியெல்லாம் ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாம வாழ்ந்து முடிஞ்சு போறவங்க நெறைய பேர். ஆனா, இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, ஆனா மனசளவுல அவள் கிட்ட உருகி அவள் அம்மான்னு பிடிச்சுக்காம இருக்கிறவங்க கொஞ்சம் பேர். ஒண்ணுமே இத பத்தி தெரியாம அப்படியே போனவங்க. எங்கேயோ ஒரு கண்ட்ரில எங்கேயோ ஸ்பெயின்ல போய் பொறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ பொறந்தாங்க, என்னமோ இருந்தாங்க. அவங்களுக்கு இத பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க வாழ்ந்தாங்க, முடிஞ்சாங்க, போனாங்கன்னா, அத பத்தி கூட ஒண்ணும் கவலை இல்ல. அவங்களுக்கு அப்படித்தான் ஒரு வாழ்க்கையே தேவி அமைச்சு குடுத்துருக்கான்னு இருந்துடலாம். ஆனா, நமக்கு இவ்வளவு அவள பத்தி படிச்சுட்டு, இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு,
நான் லலிதா சஹஸ்ரநாமம் பூரா கத்துக்கிட்டேன். ஆனா நித்திய பாராயணம் பண்ண மாட்டேன். திரிஷதி தெரியும். ஆனா பாராயணம் பண்ண மாட்டேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியும். ஆனா சொல்ல மாட்டேன். தேவியுடைய பாதங்களை பிடிச்சுக்கணும்னு தெரியும். ஆனா செய்ய மாட்டேன். இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் நம்மள மாதிரி. இதெல்லாம் என்ன செய்யறது? தெரியாதவங்கள கூட ஒரு விதத்துல மன்னிச்சிடலாம். எல்லாமும் தெரிஞ்சும், நான் செய்யவே மாட்டேன், நான் பாதங்கள பிடிச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கள என்ன செய்யறது? அது பூர்வ புண்ணியம் தான்னு தான் நெனச்சுக்கணும். ஏன்னா, பூர்வ புண்ணியம் இல்லாம எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வீட்ல ஒரு ஒரு சில வீட்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்தோத்திரம் புஸ்தகங்கள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் இருந்தும், அந்த வீட்டு குழந்தைங்க ஒண்ணு கூட திருப்பி கூட பார்த்துருக்காது. அப்ப நாம என்ன செய்யறது? அவங்களுக்கு அவ்வளோதான். அது ஏதோ புஸ்தகம் குப்பை மாரி ஏகப்பட்ட புஸ்தகம் வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு இவ்ளோ குப்பை சேர்த்து வச்சிருக்காங்க? அப்படின்னு சொல்லுவாங்க. "வாழ்நுதல் கண்ணியை ஒளி வீசக்கூடிய நெற்றியை உடையவளும், அந்த நெற்றியில ஒரு கண் இருக்கக்கூடியவளும். வாழ்நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டி." அந்த எம்பெருமாட்டி, எம்பெருமான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபெமினைன் ஜெண்டர் எம்பெருமாட்டி. இந்த பெருமாட்டி இருக்காளே, அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, விண்ணவர் யாவரும், தேவர்கள் எல்லாரும், எல்லா இறைவர்களும் எல்லாருமே வந்து அவகிட்ட கெஞ்சி, அவள காப்பாத்தி அவ கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவள். விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டி. தேவர்களுக்கெல்லாம் எப்படியாவது அவகிட்ட வந்து அவகிட்ட இருக்கணும் அவகிட்ட இருக்கணும். நீங்க சூரியன பத்தி நம்ம படிச்சிருக்கோம். 12 ஆதித்யர்களும் அவள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். எப்படி ஒரு ராணி அவள், தேவர்களுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடியவள். ஒரு ராணி கூட போய் எப்படி எல்லாரும் நெனச்ச உடனே இருந்துட முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அதனால அவங்க எல்லாம் தவம் இருந்து, எங்களை எல்லாம் நவரத்னங்களாக மாத்துன்னு கேட்டாங்களாம். ஏதோ உயிரோட இருக்கிற ஜீவனை கல்லாக மாத்த சொல்லி கேட்கறாங்க. கல்லா இருந்து மனிதனானவங்கள நமக்கு தெரியும். ராமபிரானுடைய அருளால கல்லாக இருந்து பெண்ணாக ஆனவள தெரியும். மனிதர்களாக பிறந்து தேவர்களாக இருக்கக்கூடியவங்க, என்ன கல்லா ஆக்கிடுன்னு கேட்டாங்களாம். எதுக்கு தவமிருந்து கல்லா மாறுனாங்கன்னா, அப்பதான் தேவியினுடைய கிரீடத்துல இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்க ஆண்களாக ஆதித்யர்களாக அப்படியே இருந்தாங்கன்னா, அவங்கள தேவி பக்கத்துல வச்சுக்க மாட்டா. அப்ப தேவி பக்கத்துல போணும்னா என்ன பண்ணணும்? கல்லா மாறியாவது அங்க பக்கத்துல போணும்னு நெனைச்சாங்களாம். அப்படி இருக்கக்கூடியவள். விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டி. அப்பேற்பட்டவள நாம மனசுல நெனைச்சோம் அப்படின்னா, அந்நியல் அல்லாத கன்னி. அந்நியல் பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கன்னி. இங்க பேதை அப்படின்னு யார சொல்றாங்கன்னா, அவள பத்தி நினைக்காம இருக்கிறவங்களும், அவள பத்தி தெரிஞ்சும் அவளுடைய பக்தியில ஈடுபடாம இருக்கிறவங்களையும் பேதைன்னு சொல்றாங்க. அப்படின்னு அப்படி நான் அவளுக்கிட்ட ஈடுபாடே இல்ல எனக்கு. எனக்கு அவள அம்மான்னே எனக்கு தோணல. நான் பாட்டுக்கு ஏதோ என் லைஃப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட அவள் வரமாட்டா. அந்நியல் அல்லாத அப்படின்னா, கிட்ட இல்லாத அப்படின்னு அர்த்தம். அண்மைன்னா கிட்ட இருக்கிறது. அந்நியல் அல்லாத கன்னி அப்படின்னா, கிட்ட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. புறத்தார்க்கு சேயோன். யார் வந்து நினைக்கலையோ அவங்களுக்கு தூரமா இருக்கிறவன். யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளேயே இருக்கக்கூடியவன். அதேதான் இவளும். நினைக்காதவங்க பேதை நெஞ்சில் காணுதற்கு அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு கிட்டக்க இருக்க மாட்டா. அந்நியல் அல்லாத கன்னி. தூரமா போயிடுவா. அவள பார்க்கணும், அவ கூட இருக்கணும், அவளுடைய பாதங்களை பிடிச்சுக்கணும், நம்ம அம்மா அப்படிங்கிற உணர்வு யாருக்கு இருக்கோ, அவங்க கிட்டக்கயே இருப்பா. அண்மையில இருப்பா. அப்படி உணர்வு இல்லாதவங்களுக்கு கிட்டக்க இருக்க மாட்டா. அந்நியல் அல்லாத கன்னி. அப்படிப்பட்டவள நெனச்சா மனசுக்குள்ள வந்துடுவா. ஆனா நெனைக்க மாட்டேங்கிறோம். எவ்ளோ ஈஸி பாருங்க. இப்ப யாராவது ஒருத்தங்க இப்ப சுஜாலட்சுமிய நான் என் வீட்டுக்கு கூப்பிடணும்னா, அவங்க கிட்ட போயி அவங்க எப்ப அவைலபிளா இருக்காங்கன்னு கேட்டு, இந்த டைம்ல வர முடியுமா? நீங்க நான் வாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட்டு நான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இவள நெனச்சா உடனே மனசுக்குள்ளேயே வந்துடுவா. அப்படி இருக்கிறவள காணும் அன்பு பூணுதற்கு. பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஆசை வரணும்ல. ஒருத்தங்கள வீட்டுக்கு கூப்பிடணும்னா, முதல்ல அவங்க வந்தா நமக்கு சந்தோஷம்ங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் இல்ல? அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்த உடனே தான், நாம அவங்கள நம்ம கூப்பிடுவோமா வீட்டுக்கு அப்படின்னு நெனைக்கிறோம். அந்த பார்க்கணும், அவங்க இங்க வரணும் அப்படின்னா,
நாம நாம போய் இப்ப எப்படியாவது அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறோம்? அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பு. அப்படி பார்க்கறதுக்கு ஒருத்தங்க மேல அன்பு வந்துச்சு பாருங்க. அந்த அன்பு வரணும்னு எண்ணுனதே முன்னாடி செஞ்ச புண்ணியமாம். காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம். அவ மேல அன்பு வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு நினைப்பு வந்துச்சுல்ல, அந்த நினைப்பு கூட முன்செய் புண்ணியம். முன்னாடி ஒரு புண்ணியம் செய்யாம அப்படி ஒரு நினைப்பு வராதாம். முன்னாடி புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த புண்ணியத்தினால அம்பாளுடைய ஞாபகம் வரும். அவளோட ஞாபகம் வந்த உடனே அவளுக்கு நாம அன்பர்களா இருக்கணும். அவ மேல அன்பு அவள போய் பார்க்கணும் நம்ம அப்படிங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்த உடனே அவளுடைய நினைப்பு வந்த உடனே அவள் நம்ம நெஞ்சுக்குள்ள வந்துடுவா. அப்போ இது எல்லாமே ஒரு சீரிஸா நடக்கணும். எங்க ஆரம்பிக்கணும்? முன்செய் புண்ணியம் இருக்கணும். முன்செய் புண்ணியம் இருந்தா தான் அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்தா தான் அவ மேல அன்பு வரும். அவ மேல அன்பு வந்தா அவ தானா உள்ள வந்துடுவா. அன்பு இல்லாதவங்களுக்கு கிட்டக்க இல்லாதவள்ன்னு அதனால தான் அங்க மாத்தி சொல்லியிருக்காரு. இங்க கடைசி வரி வார்த்தையில இருந்து பார்த்துட்டு வந்தா, முன்னாடி செஞ்ச புண்ணியம், முன்செய் புண்ணியம் இருக்கணும். அந்த புண்ணியம் இருந்தா எண்ணம் வரும். முன்னாடி வார்த்தைய பாருங்க. எண்ணம் என்றோ முன்செய் புண்ணியம். அந்த எண்ணம் எதுக்கான எண்ணம் அது? காணும் அன்பு. பார்க்கணுங்கிற ஆசை. தேவியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. தேவியை பார்க்கணுங்கிற ஆசை வந்தவங்களுக்கு அவள் நெஞ்சுக்குள்ள இருப்பான்னு சொல்றதுக்கு பதிலா, பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணி. அப்படி நினைக்காதவங்களுக்கு கிட்ட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி நினைக்கணும்னா அதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் வேணும்னு சொல்லிட்டாரு. நினைக்காதவங்களுக்கு கிட்டக்க இருக்க மாட்டா. அப்படி காணும் அன்பு பூணணும்னா அதுக்கு முன்செய் புண்ணியம் வேணும். 2யும் அந்த வரியில சொல்லிட்டார். பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணி. காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் முன்செய் புண்ணியம். முன்னாடி புண்ணியம் இல்லாட்டி பார்க்கணுங்கிற எண்ணமே வராது. நமக்கெல்லாம் புண்ணியம் இருக்கு. அதனாலதான் அவளை பத்தின விஷயங்கள் இவ்வளவு தூரம் நாம எங்க போனாலும் பிடிச்சு பிடிச்சு கொண்டு வந்து திருப்பி இங்க போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த புண்ணியம் என்னமோ இருக்கு. நாம செய்ய வேண்டியது என்ன? அந்த அன்பு பூணணும். அந்த அன்பு பூணணும். எண்ணம் வந்துறதுக்கு காரணம் எண்ணம் இருக்கு. செயல்படுத்த தான் முடியாம இருக்கு. அப்போ அவளை போய் பார்க்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டா, அவள் நம்ம நெஞ்சுக்குள்ளேயே வந்துடுவா. வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. முன்னாடி இப்போ நாம ஒரு ஏதோ ஒரு விதை போட்டு வச்சிருந்தா அதனுடைய பலனை இப்ப அனுபவிக்கிறோம். அப்படித்தான் நம்மளுடைய பிறவி. ஏதோ ஒரு விதை ஏதோ ஒரு ஜென்மத்துல போட்டிருக்கோம். அங்க ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கோம். அந்த நல்லதுனால இந்த ஜென்மத்துல தேவி கிடைச்சிருக்கா. அப்போ ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் நமக்கு இருக்கு. அந்த பூர்வ புண்ணியத்தினால தேவியை பத்தின விஷயங்கள் காதுல விழுது. இப்போ அந்த காதுல விழுந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம 6வது அறிவை உபயோகப்படுத்தி நாம முடிவெடுக்கணும். அவளைத்தான் நாம பிடிச்சுக்கிறது அப்படின்னு. அவளை பார்க்கணுங்கிற எண்ணம், அவ கூட இருக்கணும். அவ தான் நம்மள எல்லாரையும் பார்த்துக்க அந்த எண்ணம் உள்ள வந்த உடனே அந்த எண்ணத்தின் வழியாக அவள் உள்ள வந்துடுறா. நமக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கா. நம்ம ரொம்ப கிட்டக்க இருந்தா என்ன? முன்னாடி ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி பாடல் என்ன? "ஆளுகைக்கு அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு விழியின் கடை உண்டு." எல்லாமே அவளே பார்த்துப்பா. நமக்கு ஒரு கவலையுமே கிடையாது. பூர்வ புண்ணியங்கள் இருந்தா, அது பலன் தராம பிளாக் ஆயிருக்கும். பூர்வ புண்ணியங்கள் இருந்தும், இவ்வளவு காதுல விழுந்தும், நமக்கு ஒரு மூளை வேலை செய்யாது. நாம போய் தேவியை அடைக்கலம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வராம இருக்கும். அப்படி வராம இருந்தா இந்த பாடலை பாடுறதன் மூலமா, அந்த பூர்வ புண்ணியங்கள் பலன் தருமாம். பூர்வ புண்ணியங்கள் பலன் தராம இருக்கிறதுக்கு ஏதாவது கர்மா இருக்கும். அதனால பூர்வ புண்ணியம் இருந்தும், இவ்வளவும் காதுல விழுந்தும், எல்லா கதையையும் கேட்டுட்டு இத எடுத்து வச்சுட்டு போய் யார்ட்டயாவது சண்டை போட்டுட்டு இருப்போம். தேவியை பத்தின அவள் நடத்துறாங்கிற எண்ணம் வரவே வராது. அவள் நடத்துறாங்கிற எண்ணம் வந்துட்டா எல்லாம் தெளிவாயிடும். அதுக்கப்புறம் பாத்திரம் நிமிர்ந்துடும். அதுக்கப்புறம் நிரம்பிடும். அப்போ அந்த எண்ணம் வர்றதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அந்த புண்ணியம் பலன் தராம இருந்தா இந்த பாடலை சொல்றதன் மூலமாக நமக்கு அந்த எண்ணம் ஏற்படும். வாணுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திறைஞ்சே பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. முன்செய் புண்ணியம் இல்லாமல் நமக்கு அதாவது புண்ணியம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா,
நாம இந்த பூமியில வந்து பொறந்திருக்கிறது ஒரு புண்ணியம். மனித உடல் கிடைச்சது ஒரு புண்ணியம். அப்போ மனித உடலும் கிடைச்சு, ஒரு யோக பூமியில வந்து பொறந்திருக்கு. இப்போ எங்கேயோ போக பூமியில வேற ஏதாவது ஒரு இடத்துல பொறந்து, நம்ம தேசத்தினுடைய ஞாபகமோ, அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸோ ஏதாவது காதுல விழுந்து, அங்கருந்து இங்க வந்துட்டவங்க இருக்காங்க. அது கூட முன்செய் புண்ணியம் தான். ஏதோ ஒரு குறை. அதனால அவங்க வேற எங்கேயோ போய் பொறக்குறாங்க. ஆனா, அவங்களுடைய பூர்வ புண்ணியம் வேலை செய்யறப்போ, அவங்களுக்கு பாரத தேசத்த பத்தின விஷயங்கள் காதுல விழுந்து, நாம எப்படியாவது அங்க போயிடணும் அப்படின்னு இங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து போகாமலே இருந்தவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. சோ இப்படி அந்த அந்த பூமியில வந்து பொறந்ததும், இவ்வளவு விஷயங்கள் ஆன்மீக பூமியில நாம வாழறதுக்கு இருக்கிறதுமே வந்து, நமக்கு பூர்வ புண்ணியம் இருக்குங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இதெல்லாம். இல்லன்னு சொல்ல முடியாது. அப்போ ஃபர்தரா எடுக்க வேண்டிய முடிவுகளையும், தெரிஞ்சுக்க வேண்டியதும் யாருடைய கடமை? நம்ம கடமை. இதுக்கு மேலேயும் அவள் என்ன செய்வா அப்டின்னா, இவ்வளவு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி குடுக்குறா. ஆனா என்ன நெனன்னு அவளா வந்து சொல்ல மாட்டா. நெனச்சுட்டா வந்து பக்கத்துல உட்கார்ந்துப்பா. அவ எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பார்த்துப்பா. அந்த நினைப்பு வர்றதே பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியம் பலன் தர்றதுக்கு இந்த பாடல். இதில் வரைக்கும் 40 பாடல்கள் அபிராமி அந்தாதியில பார்த்திருக்கோம். தொடர்ந்து அபிராமி அந்தாதியை முடிக்கிறதுக்கு தேவியினுடைய அருளை வேண்டி இன்னைக்கு முடிப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹ! சிவாய திருச்சிற்றம்பலம்.